ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அதில் மெனக்கெட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பை வந்து தவிர்க்க முடியல. நம்ம பலமுறை பேசுனது தான் அவரை கொஞ்சம் ஓவர் ரேட்டட் டைரக்டரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். குறிப்பாக லியோ படம் முடிஞ்ச உடனே ஒரு பெட்டர் கிளைமாக்ஸாக இதுக்கு வைக்காமல் போனது தான் லோகேஷ் கனகராஜோட தவறு. ரொம்ப அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அல்லது படம் முழுக்க அவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். இது ஒரு அறுவடை நாள். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம கூலியோட ஷூட்டிங் அது முடிஞ்சது, அதோட ப்ரொமோஷன் எல்லாமே பேசியாச்சு. உண்மையில் வந்து ஜெயிலரோட அதிகமாக நம்ம கூலிக்கு பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து படத்தை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். பார்த்துட்டு வந்து இப்போ சுட சுட விமர்சனம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது சுட சுட இந்த படத்தை பற்றிய நம்ம பார்வை. எப்படி உங்களுக்கு இருந்தது அந்த படத்தோட அனுபவம்? இந்த படம் வந்து கமர்ஷியலாக படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், அந்த ரகம் தான் அந்த படம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அதில் மெனக்கெட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பை வந்து தவிர்க்க முடியல. அதை முன்னாடியே ஹானஸ்ட்டாக சொல்லிடுவோம். எந்த விதத்துலையும் பூசி மெழுக வேண்டிய அவசியமெல்லாம் நமக்கு கிடையாது. இந்த படம் வந்து ஒரு படமாக ஒரு ரசிகனாக உட்காந்து பார்க்கும்போது வந்து ஓகே, அந்த 3 மணி நேரத்தை வந்து அலுப்பு தட்டம் கொண்டு போகுது, சலிப்பு இல்லாமல் பார்க்க முடியுது. அதே நேரம் வந்து இடைவேளைக்கு பிந்தைய அந்த 2வது பாதின்னு சொல்கிறாம அந்த 2வது பாதியில் இன்னும் சிறப்பாக கொஞ்சம் அதை ஸ்கிரிப்டை வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அதே போல் கிளைமேக்ஸை வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். இந்த 2 தான் வந்து இந்த படத்தினுடைய நெகட்டிவ். மற்றபடி வந்து ரசிகர்கள் ரசித்து பார்க்குறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் உண்மையிலே பிரமிக்க வைக்கிறார். மற்ற எல்லா படங்களிலும் விட இதில் உண்மையிலே வித்தியாசமான ஒரு ரஜினி நான் பார்க்கல. ஒரு வயதை மறந்து பார்க்குற மாதிரி ரஜினியை காட்டியிருக்காங்க. அந்த இதே தெரியல. அவர் வயசை வந்து நினச்சே பார்க்க முடியாது, அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு. அதை விட முக்கியம் என்னென்னா அந்த ஒரு ஷார்ப்னஸ், அவருடைய பாடி லாங்குவேஜில் இருக்கிற ஷார்ப்னஸ் வந்து உண்மையிலே அசந்து போயிட்டேன். அப்படியே ஒவ்வொரு காட்சியிலையும் வந்து அவ்வளோ கச்சிதமாக நடிச்சிருப்பார். ஒரு இன்ச்சு கூட வந்து மாறாமல் பண்ணியிருப்பார். அந்த டான்ஸு, ஐயோ, அது நம்ம கொடுக்குற பணம் முழுமையாக அந்த ஒரு டான்ஸ், அந்த சிக்கிட்டு பாட்டு இருக்க, அதுக்கே வந்து சரியாக போகும். ராஜேந்தர் குரலை கேட்கும்போது அப்படியே ஒரு வைப்ரேஷன் ஆகுது. ஆமாம், அந்த குரலோட ஸ்டார்ட் ஆகி படம் முடிகிற வரைக்கும் வந்து ரஜினியோட டான்ஸ் இருக்க எக்ஸலண்ட். உண்மையில் வந்து ரொம்ப நல்லா பண்ணிப்பார். அதுலேயும் சுற்றிலையும் ஆட்கள் உட்காந்துருப்பாங்க, இவர் படுத்துக்கிட்டே அந்த டான்ஸ் பண்ணுற அந்த சீன் எல்லாம் இன்னும் கண்லேயே இருக்குது. இன்னொன்று கதையாக பார்க்கும்போது 80களில் நம்ம பார்த்த சினிமாக்கள் இருக்குல்ல, பொதுவாக அந்த பழகின ஒரு கதைகள், ஒரு தொழிற்சாலை அல்லது ஒரு கடத்தல், ஒரு டான்னு, அவங்கள்கிட்ட ஒரு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒருத்தர், அதில் பழி வாங்குதல், இந்த ஒரு கிளைமேக்ஸ், இப்படி தான் ஒரு சினிமா பார்த்துருக்கோம்ல. அதான் நமக்கு வந்து இது பண்ணுறது மாதிரி இருக்குது, நினைவு ஊட்டுறது மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம். இதில் கதைன்னு வந்து அவர் புதுசாக அவர் ஒன்றும் மெனக்கடல கதைக்கு. ஏற்கனவே பல படங்களில் பார்த்தது, ரஜினி படங்கள்லேயே கூட நம்ம பார்த்த கதை தான். வந்து ஒரு அந்த கடத்தல்காரர்கள் பின்னணி, அதெல்லாம் ஒரு புதுசாக வந்து ஒரு மனித உடல் உறுப்புகளை கடத்துறதுன்ற ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து தமிழ் சினிமா புதுசு இல்லை. இந்த பிரம்மாண்டம், அந்த காட்சி அமைப்புகள், அந்த படத்தை வந்து எடுத்த விதம், இது மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. ஆமாம், இந்த படத்தில் வந்து நம்ம பார்க்க தகுந்தது எதுன்னா அந்த கதையோ அந்த ஸ்கிரிப்டோ இல்லை, காட்சி அமைப்பு, அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், ரஜினிகாந்த், அதே போல் அந்த மற்ற நடிகர்களுடைய அந்த கூட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு புதுசாக இருக்குது. இப்போ வந்து நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர் கான், சத்யராஜ், இந்த 4 பேரோட அந்த கதாபாத்திர வடிவமைப்பு இருக்குல்ல, அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? எனக்கு ரஜினியோட பாத்திரம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது பாத்திரம்னா கேரக்டராக அவர் வடிவமைச்ச விதத்தை விட அதில் ரஜினிகாந்த் தன்னை ப்ரெசென்ட் பண்ண விதம், தன்னை காமிச்ச விதம், அந்த கேரக்டராக அவர் மாறி வந்து அந்த டான்ஸ் ஆடுறது, ஃபைட், அதுவும் அவருக்கு வந்து இவ்வளோ ஹெவியான ஃபைட் கொடுத்துருக்காங்க படம் முழுக்க. எல்லா சண்டை காட்சிகளிலுமே வந்து அவர் அருமையாக ஸ்கோர் பண்ணியிருக்கார், மற்றவர்களை விட ரொம்ப சிறப்பாக. இல்லை, அன்பறிவு இதில் ஒரு டெக்னிக்காக பயன்படுத்தியிருக்காரு. எப்படின்னா ரொம்ப போட்டு அடிச்சுக்கிட்டு இல்லாமல் ஒரே ஒரு ஷாட்லேயே அடிக்கிறது மாதிரி. ஆமாம் ஆமாம். ஏன்னா அவருடைய வயது அந்த இதுக்கு தகுந்தாப்புல பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அந்த அடிக்கிறது மாதிரி. இப்போ என்னதான் நடிப்புன்னா கூட அந்த நடிப்பு, அந்த ஃபோர்ஸை காட்டணும், அந்த வேகத்தை காட்டணும், அது வந்து ஈக்குவல் பண்ணணும். அதை வந்து அவர் ரொம்ப பிரமாதமாக காட்டியிருக்காரு. நீங்கள் வந்து ஒரு இப்போ வர்ற பையன்
இப்போ சிவகார்த்திகேயன் ரேஞ்சுக்கு இருக்கிற பசங்க பண்ணுற அந்த சண்டை காட்சிக்கு இணையாக அதை விட கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து ரஜினியில் பண்ணியிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதே போல் ஸ்ருதிஹாசனுக்கும் வந்து நடிக்கிறதுக்கு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு வேடம். அந்த அந்த வேடத்தை வந்து இது யாருன்றதை காட்டாமையே வந்து அவங்க சார்னு கூப்பிட்டுக்கிட்டு அவங்க டிராவல் பண்ற விதம் இருக்கு. அது உண்மையில இந்த படத்துல இந்த கிளாமர் கவர்ச்சிங்கிற ஒரு ஏரியாவுக்கே வேலை இல்ல. அந்த பூஜா ஹெக்டே வர்ற அந்த ஒரு பாடல் காட்சி அதுக்கு தகுந்தாப்புல படம் ஃபுல்லா ஒரு இருள் அமைந்த ஒரு இன்னொன்னு இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. நியாயமா யூஏ கொடுத்துருக்கலாம். இல்ல வயலன்ஸ் அதிகமா இருக்குல்ல. மற்ற சாதாரணமாவே நம்ம மற்ற படங்கள்ல பார்த்துருக்கோமே, அதுல இல்லாத வயலன்ஸ் அதுல இருக்கு. ஆனா இதுல ஒரு பியூட்டியா அவர் பயன்படுத்தியிருக்காரு ஒளிப்பதிவுல. என்னன்னா வயலன்ஸ் வந்து உங்களை ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு இருளான இடங்கள்லயே எடுத்திருக்காங்க. அந்த காட்சியை அவங்க மறுபடியும் காட்டல. இல்ல அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா அழகா பண்ணிருக்காரு கிரீஷ். ஆமா, இந்த இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்ல கவனம் செலுத்திருக்கலாம் பிலோமின் ராஜ். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஏதோ கொஞ்சம் ஒரு லேக் தெரியுது இரண்டாம் பாதியில, கொஞ்சம் ஓடுறது மாதிரி இருக்கு. ஆமா. அதே போல லோகேஷ் கனகராஜ் வந்து எப்போ இந்த சுடுகாட்டை விட்டு வெளியே வருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எனக்கு. உண்மையிலே வந்து ஏன் இந்த சைடுக்கே போறாரு? அந்த சாவு, பணத்தை எரிக்கிறது அல்லது நரபலி கொடுக்கறது, இதுக்கே ஏன் அவர் திரும்ப திரும்ப டிராவல் அந்த மரணம், அந்த கெத்த பணங்களை எடுக்கிறது இதே மாதிரி இருக்குது. இதை விட வந்து ஃபோர்ஸா, இதை விட வந்து ஆக்ஷன் படங்களை வந்து நம்ம பார்த்துட்டோம். அவர் சினிமாக்கள்ல வந்து கடத்தல், போதைப் பொருள், இந்த இந்த இது விஷயங்கள் இருக்குல்ல, டிராபிக்கிங், இந்த வார்த்தையும் வந்துடுது. அவர் வந்து தவிர்த்தாலும் கபாலி படத்தை எடுத்துக்கிட்டா அந்த படம் வந்து ஒரு தான் படம் தான். அந்த வயலன்ஸை எங்க காட்டுவார் ரஞ்சித்னா கிளைமேக்ஸ்ல காட்டுவார். கிளைமேக்ஸ் வந்து டெரிஃபிக்காக இருக்கும். படம் பார்த்து பல வெளிநாட்டினர் சொன்னாங்க என்ன இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு இது கூட வன்முறை கூட இதில் இல்லை. அதே நேரம் வந்து ஒரு ரொம்ப நேரம் வந்து இழுக்கிற மாதிரி வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் சில காட்சிகள் வந்து இருக்கு. இசை இந்த படத்தில் எப்படி எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது? நல்லா இருக்குது. அந்த 2 பாட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துடுது. அது ரொம்ப நல்லா என்ஜாயபுளாக இருக்குது. குறிப்பாக வந்து ரஜினி ஆடுற பாட்டு வந்து எக்ஸ்ட்ராடினரி. படத்தை அப்படியே எலிவேட் பண்ணி. அப்புறம் மோனிகா பெல்லுச்சி வந்து அந்த பூஜா ஹெக்டேக்காக பார்க்குற மாதிரி இருக்குது. மற்ற பாடல்கள் எதையும் பெருசாக ஒரு பழைய பாடல் கூட உள்ளர வருது. ஆமாம், வாவா பக்கம்பா பாட்டு, அந்த இளையராஜாவோட பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பாட்டும் வருது, ஒரு சண்டை காட்சியில் ஒரு பாட்டை பயன்படுத்துகிறாங்க. அது ரொம்ப ரொமான்டிக் சாங் இல்லை, அது வந்து பெருசாக எடுபடல அந்த சாங். வருது. ஆமா, இவர் பொதுவாக வந்து இந்த பழைய பாட்டை பயன்படுத்துறது ஹிட் ஆயிடும். அதுல இந்த படத்துல அந்த பாட்டு வந்து நிறைய பேர் தெரியாத பாட்டு, அதையும் அதை பயன்படுத்துறாங்கன்னு தெரியும். ஆமா, அது ஒன்றும் பெருசா எடுப்படல. ஆனா அந்த சண்டை ரொம்ப நல்லா இருக்கு. சண்டை காட்சி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ரஜினி. இப்போ இந்த ஹைப்பு ஒன்று இதுக்கு ஏற்படுத்தலை தமிழ்நாட்டில் பொதுவாக. ஆனால் பொதுவாக இந்த படம் வந்து இவ்வளோ கோடியை எட்டும், இவ்வளோ சிறந்த படம், லோகேஷ் கனகராஜ் வந்து எல்சியூ பயன்படுத்தலை அப்படின்னு பேசியிருக்கோம். லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் எப்படி அவரோட டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தா அது எந்த அளவுக்கு வந்திருக்கு? நம்ம பலமுறை பேசுனது தான், அவரை கொஞ்சம் ஓவர் ரேட்டட் டைரக்டரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். குறிப்பாக லியோ படம் முடிஞ்ச உடனே. இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது வந்து நம்ம அன்னைக்கு கேட்ட கேள்வி நியாயம்தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவரை நம்ம ரொம்ப ஓவர் ரேட்டடாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு தான் தெரியுது. அவ்வளோ சம்பளம், அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். அதை வந்து அவர் முழுமையாக வந்து பயன்படுத்தலை, அல்லது இன்னும் கூட கொஞ்சம் யோசித்து ஒரு கதையை நல்லா பண்ணியிருக்கலாம், காட்சிகளை இன்னும் நல்லா செம்மைப்படுத்தியிருக்கலாம். இன்னொன்று, அமீர் கான் எவ்வளோ பெரிய ஸ்டாரு, ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய ஸ்டாரு, உபேந்திரா எவ்வளோ பெரிய ஸ்டாரு. இதில் உபேந்திராவை ஒரு அடியாள் மாதிரி காட்டுறாரு, அமீர் கானை ஆல்மோஸ்ட் ஜோக்கர் மாதிரி காட்டுறாரு. அமீர் கான் வந்து என்னமோ இதை அப்புறம் கதையை கேட்காம ஒத்துக்கிட்டேன்னு சொன்னார். அது உண்மைதான். ஏன்னா இந்த கிளைமேக்ஸை கேட்டு அவர் ஒத்துக்க மாட்டார். இன்னொன்று, பியூராக அவர் ரஜினிக்காக வந்து இந்த படம் பண்ணியிருக்கார். அந்த காட்சிகளில் கூட வந்து ஒரு ரஜினியை வந்து ஒர்ஷிப் பண்ணுறது தான் காட்டுறாங்க. அந்த கேரக்டரை இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும். அதை பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் வந்து எலிவேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா கிளைமேக்ஸில் வர அந்த 10 நிமிஷ காட்சியை நல்லா பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் இன்னும் சிறப்பாக பேசப்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு முழு என்டர்டெயின்மெண்ட் படமாக, ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் நம்ம ஒரு பார்வையாளர்களாக இந்த படத்தை திறனாய்வு அப்படின்னு உட்காந்து இறங்கணும்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் சொல்லி தான் ஆகணும். இதில் நம்ம முழுசாக வந்து இந்த படம் நல்லா இருக்குது, ஓஹோன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இதில் ஒன்றுமே கிடையாது. இது எந்த அளவுக்கு ரசிகர்கள்ட்ட இது வந்து ரீச்? கண்டிப்பாக இது ஒரு மிக்சடு ரியாக்ஷன்ஸை தான் கொடுக்கும். நம்ம அதில் எதுவும் ஒளிச்சு மறைச்சு பேச ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தாங்க படத்தை. காரணம், இது அவருடைய 50வது ஆண்டு விழா படம். அதே போல் வந்திருக்கிற அந்த ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே வந்து நல்ல நடிகர்கள், திறமசாலிங்க. அவங்க சும்மா ஏனதானெல்லாம் வர்ற ஆட்கள் கிடையாது. இப்போ அவங்க எல்லாருமே வந்து ரஜினிகாந்த் படம் வாங்க, ரஜினிகாந்த் படம் வாங்குன்னு கூப்பிட்டு வந்து அவங்கள ஏமாத்தின மாதிரி ஒரு
அந்த காட்சி அமைப்பு அப்படி வச்சுருக்காரு லோகேஷ் கனகராஜ். இதில் முழு பழியை வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் மேலே தான் போடணும். ஏன்னா சன் பிக்சர்ஸை குறை சொல்ல முடியாது. கேட்ட சம்பளம், கேட்ட நடிகர்கள், கேட்ட பட்ஜெட்டு, கேட்ட வசதிகள் அத்தனையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் தேதியை நீயே முடிவு பண்ணுன்ட்டாங்க. டைரக்டர் நீயே முடிவு பண்ணி என்னைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லுப்பான்ட்டாங்க. இவ்வளோ சுதந்திரம் வேறு யாரும் கொடுக்கவே மாட்டாங்க, இவ்வளோ சம்பளம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோத்தையும் வாங்கிட்டு இன்னும் கூட நல்லா மெனக்கெட்டு இன்னும் அசிஸ்டன்ஸ் கிட்ட நிறைய பேசி ஒரு பெட்டர் கிளைமாக்ஸாக இது வைக்காமல் போனது தான் லோகேஷ் கனகராஜோட தவறு. இதோட பலம் இந்த படத்தில் வந்து இதெல்லாம் சிறப்பாக அவர் செஞ்சுருக்காரு லோகேஷ் அப்படின்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்க? இந்த படத்தோட பெரும் பலம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதில் நோ டவுட். இன்னொன்று அவர் ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டைரக்டர் எவ்வளோ சொதப்பினாலும் அல்லது கூட இருக்கிறவங்க என்ன தான் சொதப்பினாலும் அதை இவருடைய நடிப்பு வந்து எலிவேட் பண்ணும். இந்த படத்தில் பல காட்சிகளில் ரஜினியோட நடிப்பு வந்து அப்படி இருக்கும். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, இந்த நடனம், அதே போல் அந்த க்ளோஸ்அப்லாம் வந்து ரஜினியோட பேச பாருங்கள். பல நடிகர்களுக்கு க்ளோஸ்அப்பே வைக்க முடியாது, ஏன்னா உணர்ச்சியை காட்ட தெரியாது. ஆனால் இந்த மனிதர் வந்து அவ்வளோ சென்சேஷனலாக வந்து நடிச்சிருப்பார். அதுலேயும் ஸ்ருதிஹாசன் யாருன்னு தெரியறது, அப்புறம் ஸ்ருதிஹாசனை பிரியறது, இந்த காட்சிகளில் வந்து நம்ம நம்மையும் அறியாமல் லைட்டாக வந்து கண் கலங்கிருவோம். இல்லை, இந்த சோபினுடைய இதுவும் பயங்கரமாக இருக்குது அவரோட நடிப்பு. ஆமாம், இதில் அவர் இருக்கார். இதில் வந்து லோகேஷ் கனகராஜ் ரொம்ப மெனக்கெட்டது வந்து நாகார்ஜுனாவுக்கு இல்லை உபேந்திராவுக்கு, அமீர் கண்கெல்லாம் இல்லை, ஷோபினுக்கு தான் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காப்புல. படம் முழுக்க வந்து ஷோபின் தான், அதை ஆரம்ப காட்சியிலேருந்து கிளைமேக்ஸ் கடைசி வரைக்கும் ஷோபின் வராப்புல. அதுவும் இந்த ஸ்ருதிஹாசன் சேசிங் காட்சியிலலாம் நமக்கு பயங்கர கோபம் வரும் அவர் மேலே. அந்த அளவுக்கு வந்து அவர் டெரிபிக்காக பண்ணியிருக்கார். இந்த படத்தால் வந்து மிகப்பெரிய லாபம் யாருக்குன்னா அந்த ஷோபினுக்கு தான். அவர் வந்து ஒரு பெரிய நடிகராக இதுலேருந்து வெளியில் வர்றாரு. அதே மாதிரி டான்ஸும் மோனிகா பெல்லூச்சி அவ்வளோ பெரிய ஸ்கேலில் ஒரு டான்ஸு, அதுக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. அதில் நினச்சிருந்தா ரஜினி வந்து கலந்துக்கிற மாதிரி கூட எங்கேயாவது வச்சுருக்கலாம். பட் அப்படிலாம் கூட இல்லாமல் முழு இதுவும் வந்து அவர் மேலே வர்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட்டு அந்த ஒரு கேரக்டர் தான் ஒரு முழுமையாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸ்ருதிஹாசனும் பொதுவாக நம்ம பார்த்ததை விட வித்தியாசமான ஒரு இது இருக்குது. ஆமாம், அந்த வெறும் கவர்ச்சி நடிகைன்ற அந்த இதுலேருந்து வெளியே வந்து ஒரு ஒரு ஆதரவற்ற நிலையில் இருக்கிற, பரிதவிப்பான நிலையில் இருக்கிற ஒரு பொண்ணு, 2 தங்கச்சிகளை வந்து பார்த்துக்கிற பொறுப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு, அதோட பரிதவிப்பு, இதை வந்து அவங்க நல்லாவே காட்டியிருக்காங்க. அதே போல் அவங்களுக்கும் ரஜினிக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பு அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அந்த இது. இந்த படம் வந்து ரஜினி ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும்? ரொம்ப அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, அல்லது படம் முழுக்க அவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நானும் நிறைய பேர்கிட்ட பேசினேன், அவங்களுக்கும் வந்து நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருக்குது இந்த படத்தில் அங்கங்கே. அதாவது குறிப்பாக வந்து அந்த 2ஆம் பாதியில் அவங்க எல்லாருமே முதல் பாதியை ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசிச்சிருக்காங்க. அது எல்லாம் அவங்க கேட்ட எல்லாமே அதில் இருந்தது, எதிர்பார்த்ததெல்லாம் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க எதிர்பார்த்தது அமீர் கானை ரொம்ப நல்லா பயன்படுத்தியிருப்பார். அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த இதில் ஜெயிலரில் வந்து எப்படி சிவராஜ்குமாரோ மோகன்லாலும் வந்தாங்களோ அந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. மாறாக வந்து இதில் கொஞ்சம் அவர் ஒரு கோமாளியாக காமிச்ச மாதிரி தெரிஞ்சது. ரெண்டாவது அந்த ஒரு லேடி கேரக்டர் வில்லி மாதிரி வருவாங்க, அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்தது. அது அவங்க வந்து அந்த இதில் இருக்கார்ல விக்ரம்ல ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. அது சரியா இல்லை, அது நெகட்டிவ் வந்து ரொம்ப சாந்தமாக இருக்குது. ஆமாம், அதனால அதை நம்ம நம்ப முடியல. ஒரு பேபி டால் மாதிரி இருக்குது. ஆனால் அதை இந்த கேரக்டருக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இதை வந்து எல்சியூன்னு நம்ம சொல்லலாம். பட் அதுதான் இந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் நிச்சயமாக இருக்கும். அது இல்லைன்னு வந்து பொதுவாக கம்பேரிசன்னால இந்த டிசப்பாயின்மெண்ட்னு நான் இருக்கும். ஏன் கம்பேர் பண்ணாமல் இருந்தால் இது டிசப்பாயின்மெண்ட் வராது. ஆமாம், ஏன்னா அந்த மாதிரி ஸ்டார் காஸ்ட் வச்சு ஜெயிலர் இருந்தது, அது அல்டிமேட். அதை கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கும் அந்த மாதிரி இல்லையே இது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நம்ம ஒரு 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது இது கேரண்டி தருது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 3 மணி நேரம் கண்டிப்பாக உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்ம கூஸ் பம்புன்னு சொல்கிறோம்ல, இந்த புல்லரிக்கி வைக்கிற மாதிரி ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் வந்து படத்தில் வந்து இல்லை பெருசாக. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.